ஈமான் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வரும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்கும் பொழுது வரும். அந்த நேசம் எப்பொழுது வரும்? அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேசம் எப்பொழுது வரும்? இதா ஃபஅல்துமூஹு தஹாபைத்தும் அஃப்ஸுஸ் ஸலாம பைனக்கும். ஒருவர் அறிந்தவர் அறியாதவர் ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்வதின் மூலம் நேசம் உண்டாகும். நேசம் உண்டானால் இறை விசுவாசம் உண்டாகும். இறை விசுவாசம் உண்டானால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். இறை விசுவாசம் இல்லாவிட்டால் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒருவரை ஒருவர் நேசிக்காவிட்டால் இறை விசுவாசம் வராது. ஒருவரை நேசிக்க சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லுகிற பழக்கம் இல்லாவிட்டால் நேசமும் உண்டாகாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து சலாம் சொன்னால் அதே போன்று சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அலைக்கும் ஸலாம், 10 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, 30 நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்வதன் மூலம் பாசம் நேசம் உண்டாகும். பாசமும் நேசம் உண்டாகும் பொழுது இறை விசுவாசம் உண்டாகும். இறை விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.